அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். பாகம் 3. கூபா நெருங்கிவிட்டது. அசர் தொழுகைக்கு கொஞ்சம் முன்னால் நாங்கள் கூபாவில் நுழைந்து விட்டோம். நான் பள்ளிவாசலை அடைந்தபோது அசர் தொழுகை முடிந்து விட்டிருந்தது. நான் தொழுதுவிட்டு ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொண்டேன். அந்த நேரத்தில் ஒரு இளைஞர் தொழுது கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். அவர் முறையாக தொழவில்லை. நான் அவரை கண்டித்தேன். அத்தோடு அறிவுரையும் செய்தேன். தொழுகையை அமைதியாக சரிவர தொழு. சந்திரன் போன்ற உன் முகத்தை இறைவன் நரகத்தை விட்டு காப்பாற்றுவானாக என்று கூறினேன். நான் கூறியது இளைஞருக்கு பிடிக்கவில்லை. தாங்கள் ஹிஜாஸ் வாசியாக இருப்பீர்கள் போல் தெரிகிறது. இந்த சிடுசிடுப்பும் கடுகடுப்பும் அவர்களிடம்தான் காண முடியும். ஈராக் வாசிகளிடம் உள்ள நளினமும் அன்பும் அவர்களிடம் எங்கே இருக்க போகிறது? பிறகு இன்னும் வேகமான குரலில் பேசினார். நான் 15 ஆண்டுகளாக இப்பள்ளிவாசலில் தொழுது வருகிறேன். இது எந்த பள்ளிவாசல் என்பதை நீங்கள் அறிவீர்களா? இங்கே இமாம் அபு யூசுப், இமாம் முஹம்மது பின் ஹசன் போன்ற அறிஞர்கள் தொழுவதற்காக வருகிறார்கள். நானும் அவர்களுடன் தொழுகிறேன். இன்று வரை என்னை அவர்கள் குறை கூறவில்லை. நீர்தான் குறை கூற வந்துவிட்டீரோ? இவ்வாறு கூறிவிட்டு ஏளனத்துடன் என் முன்னால் அவர் மேல் துண்டை உதறிவிட்டு ஏதோ முணுமுணுத்தவாறு பள்ளிவாசலிலிருந்து வெளியே சென்று விட்டார். அந்த வாலிபரின் பேச்சுக்களால் எனக்கு வருத்தமும் ஏற்பட்டது. அதே சமயம் இமாம் முஹம்மதும் அபு யூசுப்பும் அவரை திருத்தவில்லை என்பது பற்றி எனக்கு வியப்பு ஏற்பட்டது. அந்த இளைஞர் வெளியே செல்லும்போது தற்செயலாக இமாம் அபு யூசுப், இமாம் முஹம்மது இருவரும் பள்ளிவாசலுக்கு வெளியே நின்று கொண்டிருந்ததை அவர் கண்டிருக்கிறார். அவர் அவர்களிடம் சென்று, இமாம் அவர்களே, நான் தங்களோடு நீண்ட நாட்களாக தொழுது வருகிறேன். தாங்கள் நான் தொழும்போது என் தொழுகையில் ஏதேனும் குறை கண்டுள்ளீர்களா? சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார். அவர்கள் இருவரும் நாங்கள் எந்த குறையையும் காணவில்லையே என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை கேட்ட இளைஞர் மகிழ்ச்சியடைந்து அவர்களிடத்தில் நடந்ததை கூறியுள்ளார். பள்ளிவாசலில் ஹிஜாஸிலிருந்து ஒருவர் வந்திருக்கிறார். நான் தொழுது கொண்டிருந்தேன். தொழுது முடிந்த பிறகு அவர் என் தொழுகை சரியில்லை என்று கூறி பல குறைகளை சொன்னார். இரு பெரியவர்களும் அந்த இளைஞரின் பேச்சை கேட்ட பிறகு ஆளை சோதிக்க வேண்டும் என்று முடிவு செய்து தொழுகையை ஆரம்பிக்க வேண்டிய முறை என்ன என்று அவரிடம் கேட்டு வா என்று கூறி அவரை அனுப்பி வைத்தார்கள். இளைஞர் என்னிடம் வந்து அவ்வாறே வினவினார். தொழுகையில் நுழைவதற்கு 2 ஃபர்ல்களும் ஒரு சுன்னத்தும் வேண்டும் என்று நான் பதில் சொன்னேன். அந்த இளைஞர் நான் சொன்ன பதிலை அவர்களுக்கு தெரிவித்தார். வந்திருப்பவர் எழுத படிக்க தெரிந்தவராகத்தான் இருக்க வேண்டும். ஓர் அறிவாளியினாலேயே இத்தகைய பதில் சொல்ல முடியும் என்று அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். மறுபடியும் அவர்கள் அந்த இளைஞரை என்னிடம் அனுப்பி இந்த 2 ஃபர்ல்கள் எவை, ஒரு சுன்னத் எது என்று கேட்டு வர சொன்னார்கள். முதல் ஃபர்லு நிய்யத், இரண்டாவது ஃபர்லு தக்பீர் தக்ரீமா. தொழுகிறேன் என்ற நிய்யத்தும் முதலில் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதும் என்றும், தக்பீர் சொல்லும்போது 2 கைகளையும் உயர்த்துவது சுன்னத் என்றும் சொல்லி அனுப்பினேன். அந்த இளைஞர் இந்த விடையையும் அவர்களிடம் போய் சொன்னார். பிறகு இமாம் முஹம்மது அவர்களும் இமாம் அபு யூசுப் அவர்களும் பள்ளிவாசலுக்குள் வந்து தூரத்திலிருந்து என்னை கூர்ந்து பார்த்தார்கள். நான் இளைஞன் என்று அறிந்தபோது அவர்கள் எனக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை. அந்த பெரியார்கள் பள்ளிவாசலின் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த இளைஞரை அனுப்பி என்னை அழைத்து வர சொன்னார்கள். அந்த இளைஞர் வந்து அந்த அறிஞரிடம் வாருங்கள் என்று என்னை அழைத்தார். எனது சோதனைக்குரிய நேரம் வந்திருக்கிறது என்று நான் விளங்கிக் கொண்டேன். நான் துணிவை வரவழைத்து கொண்டு, நீ போய் அவர்களிடத்தில் அறிவு தாகம் உடையவர்கள் அறிவை தேடி வருவார்கள், அறிவோ தாகம் உடையவர்களை தேடி வருவதில்லை என்று கூறு. அந்த அறிஞர்களை சந்திக்க வேண்டிய தேவை எனக்கில்லை என்று கூறி அனுப்பினேன். என் பதிலை கேட்டதும் இருவரும் தங்கள் இடத்திலிருந்து எழுந்து என்னிடம் வந்து சலாம் கூறினார்கள். நானும் எழுந்து நின்று புன்சிரிப்போடு பணிவாக அவர்களை வரவேற்றேன். பிறகு அவர்கள் இருவரும் அமர்ந்தார்கள். நானும் பணிவுடன் அவர்கள் முன்னால் அமர்ந்தேன். இமாம் முஹம்மது அவர்கள் பேச்சை ஆரம்பித்தார்கள். இமாம் முஹம்மத், தாங்கள் மக்காவாசியா என்று கேட்டார்கள். நான் ஆம், நான் மக்காவை சேர்ந்தவன் என்று பதிலளித்தேன். இமாம் முஹம்மத், தாங்கள் அரபியரா அல்லது அரபி அல்லாதவரா என்று கேட்டார்கள். நான் இறையருளால் நான் அரபியனே என்று பதிலளித்தேன். இமாம் முஹம்மத்,
தாங்கள் எந்த வம்சத்தைச் சேர்ந்தவர் என கேட்டார்கள். நான் முத்தலிபுடைய சந்ததியை சேர்ந்தவன் என்று பதில் சொன்னேன். முத்தலிப் எந்த சந்ததியில் உள்ளவர் என்று கேட்டார்கள். நான் சாபிஹுடைய கிளையைச் சேர்ந்தவர்கள் என்று சொன்னேன். இமாம் முகம்மது, தாங்கள் இமாம் மாலிக்கை சந்தித்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். நான் ஆம், பல மாதங்கள் அவர்களோடு இருந்துள்ளேன். இப்பொழுது அவர்களிடத்திலிருந்துதான் வந்திருக்கின்றேன் என்று கூறினேன். இமாம் முகம்மது, தாங்கள் இமாம் மாலிக் அவர்களுடைய நூலாகிய முஅத்தாவை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். நான் பார்த்ததும் படித்ததும் மட்டுமல்ல, இறையருளால் முஅத்தா முழுவதையும் மனப்பாடம் செய்துள்ளேன் என்று கூறினேன். நான் சொன்னதில் இமாம் முகம்மது அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. உடனே தாளும் எழுதுகோலும் கொண்டு வரச் செய்து அதில் சில வினாக்களை எழுதி பதில்களுக்கு இடையில் இடமும் ஒதுக்கி என்னிடம் கொடுத்து முஅத்தாவின் கருத்துக்கேற்ப இவைகளுக்கு பதில் எழுதுங்கள் என்று கூறினார்கள். நான் தாளை கையில் வாங்கி அல்லாஹுவின் பெயரால் திருக்குர்ஆன், நபிமொழி, உம்மத்தின் ஒருமித்த முடிவு, குர்ஆன், சுன்னத், இஜ்மா ஆகியவற்றின் ஒளியில் எல்லா வினாக்களுக்கும் பதில் எழுதி ஒருமுறை பார்த்துவிட்டு இமாம் முகம்மது அவர்களிடம் நீட்டினேன். இமாம் அவர்கள் அந்த விடைகளை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தார்கள். பிறகு தன் பணியாளை அழைத்து என்னை காட்டி வீட்டிற்கு அழைத்து போகுமாறு கூறிவிட்டு என் பணியாளுடன் என் வீட்டிற்கு வாருங்கள் என்று அழைத்தார்கள். நான் எந்த தயக்கமும் இன்றி பணியாளுடன் சென்றேன். பள்ளிவாசலிலிருந்து வெளியில் வந்தவுடனே உங்களை சவாரியில் அழைத்து வருமாறு என் எஜமான் கட்டளையிட்டுள்ளார்கள் என்று மிக பணிவுடன் கூறிவிட்டு விரைவாக சென்று ஒப்பனை செய்யப்பட்டிருந்த ஒரு கோவேறு கழுதையை கூட்டி வந்தான். அந்த ஒப்பனை செய்யப்பட்ட கோவேறு கழுதையின் மீது என் கந்தன் ஆடைகளுடன் நான் உட்கார்ந்திருந்த போது கிழிந்த ஆடைகளை பார்த்து எனக்கு மிக வெட்கமாக இருந்தது. என் ஏழ்மை என்னை மிகவும் புண்படுத்தியது. பாதை முழுவதிலும் எனக்கு வருத்தமாகவே இருந்தது. பணியால் கோவேரி கழுதையின் கடிவாளத்தை பிடித்துக்கொண்டு கூபாவின் தெருக்களை கடந்து கொண்டிருந்தான். நான் அவன் அணிந்திருந்த தூய ஆடையையும் என்னுடைய கந்தல் ஆடைகளையும் பார்த்து வெட்கி தலையை தாழ்த்தி கொண்டேன். சிறிது நேரத்தில் ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தின் முன்னால் பணியால் கோவேறு கழுதையை நிறுத்தினான். அந்த கட்டிடத்தின் வாயில்களும் கதவுகளும் அழகாக சித்திர வேலைகள் செய்யப்பட்டதை கண்டேன். அவற்றை பார்த்தபோது ஹிதாஸ்வால் மக்களின் வறுமையும் ஏழ்மையும் எனக்கு நினைவுக்கு வரவே என் கண்களிலிருந்து கண்ணீர் வரலாயிற்று. அந்த ஈராக் வாசிகள் தங்கள் இல்லங்களை தங்கத்தாலும் வெள்ளியாலும் அலங்கரித்துள்ளார்கள். அதே சமயம் ஹிதாஸ்வாசிகள் இறைச்சி துண்டுக்கும் காய்ந்த பேரித்தங்கொட்டைகளுக்கும் துடிக்கிறார்கள் என்று என் நாவு மொழிந்தது. நான் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கும் போது இமாம் முகம்மது அவர்கள் அங்கு வந்தார்கள். நான் அழுது கொண்டிருப்பதை பார்த்தபோது அவர்களின் மனதில் ஏதோ ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் இவற்றை பார்த்து தவறான கருத்து எதுவும் கொள்ளாதீர்கள். தாங்கள் பார்ப்பவை அனைத்தும் இறையருளால் ஹலாலான சம்பாத்தியமே. இறைவன் அருளால் ஒவ்வொரு ஆண்டும் இவற்றுக்குரிய ஜக்காத்தை ஒரு காசு கூட குறைக்காமல் ஒழுங்காக நிறைவேற்றி வருகிறேன். இவற்றின் சக்காத்து பற்றி இறைவன் என்னை பிடிக்க மாட்டான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று கூறினார்கள். மேலும் இந்நிலையை பார்க்கும் என் அன்பு அன்பர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள், எதிரிகள் பொறாமைப்படுகிறார்கள் என்று கூறினார்கள். பிறகு அவர்கள் வீட்டினுள் சென்று சிறிது நேரத்தில் எனக்காக அழகான ஆடைகள் எடுத்து வந்தார்கள். நீங்கள் குடித்துவிட்டு இதை அணிந்து கொள்ளுங்கள், இது ஒரு சகோதரன் தன் சகோதரனுக்கு கொடுக்கும் அன்பளிப்பு என்று கூறினார்கள். நான் அதை வாங்கி கொண்டேன். அதை பார்த்து எனக்கு அதிக மகிழ்ச்சி ஏற்பட்டது. அது சுமார் 1000 திர்ஹம் விலை பெருமானமுடையதாக இருந்தது. நான் மகிழ்ச்சியுடன் உடையணிந்து வந்து உட்கார்ந்தேன். எனது பொழுதுபோக்கிற்காகவும் மன நெகிழ்விற்காகவும் அல் கிதாபுல் அஸ்வத் என்ற நூலை தம் நூலகத்திலிருந்து எடுத்து வந்து இதை பார்த்து கொண்டிருங்கள் என்று கூறினார்கள். நான் அந்த நூலை இங்கும் அங்கும் புரட்டி பார்த்தேன். அது என்னை மிகவும் கவர்ந்தது. இரவில் அதை மனனம் செய்யலானேன். இறையருளால் பொழுது விடுவதற்கு முன்னாலேயே நூல் முழுவதும் எனக்கு மனனம் ஆகிவிட்டது. ஆனால் இமாம் முகம்மது அவர்களுக்கு இது தெரியாது. கூபாவில் அச்சமயம் இமாம் முகம்மது அவர்கள் மிக பெரும் மார்க்க தீர்ப்பு கூறும் அறிஞராக கருதப்பட்டு வந்தார்கள். அவர்களுடைய தீர்ப்பில் எல்லோருக்கும் நம்பிக்கை இருந்தது. ஒரு நாள் நான் அவர்களுடன் உட்கார்ந்திருக்கும் போது ஒருவர் வந்தார். அவர் இமாம் அவர்களிடம் ஒரு பிரச்சனையை பற்றி கேட்டார். இமாம் அவர்கள் அவர் சொல்வதை கவனமாக கேட்டு, சகோதரரே, இமாம் அபு ஹனிபா ரஹ்மத் அவர்கள் இவ்விஷயத்தில் இவ்வாறு கூறியுள்ளார்கள் என்று
தம் பதிலை மிக நிதானமாக கூறினார்கள். இந்த பதிலை கேட்ட நான் கொஞ்சம் திடுக்கிட்டேன். உடனே ஹல்ரத், தாங்கள் மறதியாக கூறுகிறீர்கள். இவ்விஷயத்தில் இமாம் அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார்கள். அல் கிதாபுல் அஸ்வத்தில் இந்த பிரச்சனை பற்றி இன்ன விஷயத்திற்கு பின் இன்ன விஷயத்திற்கு முன்னால் கூறியுள்ளார்கள். இமாம் அபு ஹனிஃபா ரஹ்மத் அவர்களுடைய வாசகம் இதுவாகும் என்று நான் கூறி முடித்தேன். இதை கேட்ட இமாம் முகம்மது அவர்களுக்கு வியப்பும் வருத்தமும் வெட்கமும் ஏற்பட்டன. உடனே புத்தகத்தை கொண்டு வரச் சொல்லி பிரச்சனையை பார்த்தார்கள். நான் சொன்னது சரியாக இருந்தது. உடனே தான் சொன்னதை திருத்திக் கொண்டார்கள். எனது நினைவாற்றலை பற்றி அவர்களுக்கு பெரும் வியப்பு ஏற்பட்டது. இமாம் முகம்மது அவர்களிடம் வந்து நீண்ட நாட்களாகி விட்டன. ஒரு நாள் நான் இமாம் அவர்களிடம் தங்களுடைய நடைமுறைகளை பார்க்கும்போது தங்களை விட்டு வேறெங்கும் போகக்கூடாதென்று என் மனம் கூறுகிறது. ஆனால் எந்த நோக்கத்திற்காக நான் என் முதிர்ந்த வயதுடைய தாயை பிரிந்து வந்தேனோ அதன் பொருட்டு தாங்கள் எனக்கு அனுமதி தர வேண்டுகிறேன் என்று கூறினேன். இமாம் அவர்கள் புன்னகை புரிந்த வண்ணம், சகோதரரே, நாம் நமது விருந்தினர்களுக்கு செல்ல அனுமதி கொடுப்பதில்லை என்று கூறினார்கள். நான் வற்புறுத்தவே என்னிடம் உள்ள பொருளில் ஒரு பகுதியை தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையுடன் தாங்கள் போகலாம் என்று கூறினார்கள். நான் சொன்னேன், இமாம் அவர்களே, நான் பணம் சம்பாதிப்பதற்காக வீட்டை விட்டு புறப்படவில்லை என்பது தங்களுக்கு தெரியும். என் தாய் நான் ஹதீஸ் கலையால் என் நெஞ்சை நிரப்புவதற்காகவே என்னை பிரிந்திருக்க சம்மதித்தார்கள். எனவே நான் புறப்பட்டு சென்று என் அன்னையின் விருப்பத்தை நிறைவேற்ற தாங்கள் அனுமதி தர வேண்டும் என்று கூறினேன். இமாம் முகம்மது அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். பிறகு அப்பொழுது வீட்டில் இருந்த பணத்தை கொண்டு வர சொன்னார்கள். அது 3000 திர்ஹம் இருந்தது. முழுவதையும் என்னிடம் ஒப்படைத்தார்கள். இவ்வளவு பணத்தையும் வைத்து நான் என்ன செய்வேன் என்று நான் கேட்டேன். இது ஒரு அண்ணன் தம்பிக்கு தரும் அன்பளிப்பு. தாங்கள் இதை பெற்றுக்கொண்டு உங்கள் பயணத்தில் அதை பயன்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். நான் அங்கிருந்து பயணம் புறப்பட்டு ஈராக், ஈரான் நாடுகளின் நகரங்களை எல்லாம் சுற்றி கொண்டிருந்தேன். ஹதீஸ்களை அறிஞர் ஒருவர் எங்கேனும் இருப்பதாக அறிந்தால் உடனே நான் அங்கு விரைந்து விடுவேன். அவரிடமிருந்து பெற முடிந்ததை பெற முயற்சி செய்வேன். ஈரானை நான் சுற்றி வரும்போது எனக்கு வயது 21. நான் ஹாரூன் ரஷீத் கலீபாவின் காலத்தில் மறுமுறை ஈராக் சென்றேன். பக்தாத் நகர நுழைவாயிலில் நான் செல்ல நினைத்த போது காவலாளி என்னை தடுத்தான். பிறகு அவன் என்னிடம் கேட்டான், தாங்கள் பெயர் என்ன என்று கேட்டான். நான் என் பெயர் முகம்மது என்று கூறினேன். காவலாளி தந்தையின் பெயர் என்ன என்று கேட்டான். நான் இத்ரீஸ் சாஃபி என்று கூறினேன். காவலாளி தாங்கள் முத்தலிபுடைய குடும்பத்தை சார்ந்தவரா என்று கேட்டான். நான் ஆம், முத்தலிபு குடும்பத்தை சார்ந்தவனே என்று பதில் சொன்னேன். அவன் மெதுவாக 2 முறை என் பெயரை சொல்லிவிட்டு சட்டை பையிலிருந்து ஒரு குறிப்பு புத்தகத்தை எடுத்து அதில் என் பெயரை எழுதி கொண்டு தாங்கள் உள்ளே செல்லலாம் என்று கூறினான். நான் ஏதோ சிந்தித்தவனாக பக்தாதின் ஜாமியா மஸ்ஜிதில் போய் தங்கினேன். அந்த மனிதன் யார்? அவன் என்னை பற்றி தெரிந்ததை ஏன் குறிப்பெடுத்து கொண்டான்? இதன் விளைவு என்ன ஆகுமோ என்று எண்ணியவனாக நான் கண்ணயர்ந்தேன். நடு இரவுக்கு பிறகு சில காவலர்கள் மஸ்ஜிதில் நுழைந்தனர். அங்கிருந்த ஒவ்வொருவரையும் வெளிச்சத்தில் பார்க்கலானார்கள். என்னை பார்த்ததும் அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். மற்றவர்களை பார்த்து யாரும் அஞ்ச வேண்டியதில்லை, ஒரு ஆளை நாங்கள் தேடி வந்தோம், அவர் கிடைத்துவிட்டார் என்று சொன்னார்கள். பிறகு என்னிடம் நீங்கள் அமீரில் மூமினிடம் வாருங்கள் என்று சொன்னார்கள். நான் ஒன்றும் சொல்லாமல் அவர்களுடன் சென்றேன். இதன் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.